ஹலோ. மேடம் நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். என்ன பண்றாரு ஐயா? சுஜய் கிரண். சுஜய் கிரண் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு சார். அவரு அப்படியே வீட்ல இருந்து படிக்கிறாரா ஹாஸ்டலா? இல்ல சார், வீட்ல இருந்து தான் படிக்கிறாரு சார். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரிங்க. ஓகே சார். வீட்ல இருந்து படிக்க வச்சீங்கன்னா இவர் சயின்டிஸ்ட் ஆக மாட்டாரு, ஹெல்ப்பரா போயிருவாரு. அதே Okay, sir. ஹாஸ்டல்ல போட்டு படிக்க வச்சாலும் அல்லது அப்பா அம்மா வீட்ல இல்ல தாத்தா பாட்டி வீட்ல வச்சு நீங்க படிக்க வச்சாலும் இவர் பெரிய லெவல்ல வந்துருவார். இவர்கிட்ட பேசும்போது நீங்க ரொம்ப சாந்தமா பேசணும், மெதுவா பேசணும், சவுண்டா பேசக்கூடாது. இவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, இவரை புகழ்ந்தே பேசணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்க பேச்சை இவர் கேட்பாரு. அந்த அக்ரஸிவ் குறையும், இல்ல குறையாது. ஓகே சார். சரி சார். அது மட்டும் இல்லாமல் எது பண்ணாலும் சரி தம்பி பாத்துக்கலாம், சரி பாருங்க, ரைட், சும்மா படின்னு சொல்லக்கூடாது. ஓகே சார். சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணு, கொஞ்ச நேரம் உட்காரு, பேக்க மட்டும் சும்மா ஓபன் பண்ணு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லணும். ஓகே சார். மார்க் கம்மியா வாங்கிட்டாருன்னு இவர் அதிகமா நீங்க வந்து இன்சல்ட் பண்ண கூடாது. சரி சார். சரி இந்த முறை இல்ல, இந்த முறை வந்து 70 மார்க் இருக்கு, அடுத்த முறை 90 மார்க்ஸ் வாங்கிடலாம், ஒண்ணும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி என்னன்னு நீங்க சொல்லணும். ஓகே. ரெண்டாவது கம்பாரிசன் பண்ணக்கூடாது. பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய முதலியார் வீட்டு பையன், முதலியார் வீட்டு பொண்ணு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, அதெல்லாம் மார்க் ஃபுல்லா வாங்கிருச்சு, நீ ஏன் கம்மியா வாங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கம்பாரிசன் பண்ணீங்கன்னா இவர் ஸ்கூலுக்கு போக மாட்டாருங்க. ஓகே 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 சார். சரி சார். இவரை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் விநாயகருக்கு ஒரு பூவை வச்சுட்டு இல்ல விநாயகருக்கு ஒரே ஒரு அருகம்புல்ல வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டுருங்க. ஓகே சார். சரி சார். ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது. சொல்லுங்க சார். செவ்வாய்க்கிழமை நீங்க விநாயகர் கோயிலுக்கு ஒரு கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. சரி சார். போயிட்டு வந்தா இந்த ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகும். ஆனா இவர் பேரு தொடக்கம் வந்து சு அப்படின்னு சொன்னாவே சுறுசுறுப்பு குறைஞ்சிரும். எஸ்யூ, ஆமா எஸ்யூன்னு சொல்லி இவருக்கு வந்தாவே இவரோட காம்பினேஷனுக்கு சுறுசுறுப்பு குறைஞ்சிரும். அப்ப நம்ம நியூமராலஜி பிரகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுஜய் கிரனுக்கு முன்னாடி ஒரு பெயரை வச்சு நாம அதை காலிங் நேமா வச்சு கொண்டு போனா மட்டும்தான் இவரோட அறிவு அதிகமாக வெளிப்படும். ஓகே ஓகே சார். சரி சார். என்ன ஏதுன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சரி சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். இந்த மாதிரி வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க எங்க பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர்மோர் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமிங் June 9, 2026 ஆஃப்டர்நூன் 2 o'clock யூடியூப் லைவ்ல டீடைல் கேட்க மறந்துடாதீங்க. மோர் ஓவர் சேலத்துல டைரக்ட் கன்சல்டேஷன்ஸ் இருக்கு. ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான அனாலிசிஸா இருந்தாலும் சரி, வாஸ்து நியூமராலஜி என்கொயரிஸ்க்கு உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னாலும் எங்களை நீங்க பர்சனலா சேலத்துல வந்து மீட் பண்ணலாம். முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. +919944390027 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.